உங்க எல்லாருக்கும் இந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த ராஜ்குமார் தக்கூரியாவை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அவரு பெரிய கிரிஞ்சி ஸ்டார் அசாம்ல. இப்ப அவருக்கும் இவருக்கும் தான் போட்டியே. நம்ம ராஜ்குமார் தக்கூரியாவே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு தமிழ்ல ஒருத்தர் முளைச்சிருக்காருங்க. யாரு பாது? அதான்டா இந்த எப்போது ராஜாவோட ஸ்பெஷல். ஓ, நம்ம வின்ஸ்டார் விஜயா. எப்பா இவர் தெரியுமா உனக்கு? அட யாருக்குப்பா தெரியும், படத்தை ரோஸ் பண்றதுனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது தான். அது என்னங்க அது வின்ஸ்டார் விஜய்னு கேட்டதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்காப்ல, அதை கொஞ்சம் கேளுங்க. அவரு தான் சொன்னார், நீங்க வானத்தில் இருக்க ஒரு ஸ்டார், எல்லாரும் வெற்றி ஸ்டார்னு சொல்லுவாங்க. சரி, நான் வெற்றிக்கு மேல உயர்ந்த வின் ஸ்டார் அப்படின்னு அவரு தான் சொன்னார். நல்லது இது சொன்னாலும் யாரு சொன்னாலும் எடுத்துக்கணும் இல்லையா? தோர பட்டமெல்லாம் 10 படம் நடிச்சிங்களா மக்களா கொடுப்பாங்க, நீங்களா வச்சுக்கிட்டு உள்ள வரக்கூடாது. இந்த வீடியோ வந்துட்டு யாரோட மனதையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. வின்ஸ்டார் அவர்களே புண்பட்டு போயிடாதீங்க. இதெல்லாம் மொக்க படம்னு சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு, வாய் இருக்கு பாருங்க, நாக்கு இல்லாதவை எப்படி வேணா பேசும், நாக்கு இல்லாதவை எப்படி வேணா பேசும். நாக்கு இல்லாதவன் எப்படிடா பேசுவான்? பாட்டு 6 பாட்டு தேனார் மாதிரி இருக்கும், பாட்டு 6 பாட்டு தேனார் மாதிரி இருக்கும். நம்ம படத்தை பார்த்துட்டு சொல்லணும். அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோமா? அந்த 2 மணி நேரம் பாக்குற மாதிரி இருக்குமா? டெஃபினெட்லி சார். சரி, நம்ம இதுக்கு மேலே அதிகமா பேசாம ரோஸ்ட்டை பார்ப்போம். மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மற்ற படங்களோட ரோஸ்ட் மாதிரி இந்த படத்தோட ரோஸ்ட் இருக்காதுப்பா. பொதுவாக நம்ம கதையோட ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த படத்துல கதைன்னு ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால போற போக்கில் போவோம், வாங்க போவோம். ரோஸ்ட் நான் ராஜை விட வேஸ்ட். இவர் தான் நம்ம ஹீரோ முருகன், ஏகேஏ வின்ஸ்டார் விஜய். இவருக்கு வந்துட்டு ஒரு அண்ணன், இவருக்கு வந்துட்டு ஒரு தம்பி. அதாவது வந்துட்டு இவரே அண்ணன் இவரே தம்பி, அதனால அண்ணன் தம்பி. யோ 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 டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டு போயா, அதுக்கு ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? ஏய், தலைவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ல பத்தி உனக்கு தெரியுமாடா? தெரிய வாய்ப்பே இல்ல. தலைவன் இப்ப எப்படி ஃபைட் பண்றான்னு மட்டும் பாக்குறடா நீ. ஏமா, என்னால காலை தூக்கி உதைக்க முடியல, நீ தூக்கி உதைக்கிறியா? ஓகே சார். தலைவனும் ராஜ்குமார் தக்கூரியா மாதிரி தான், இவரா போய் அடிக்க மாட்டாரு. தம்பி, நான் ரொம்ப வயசானவன்பா, கிட்ட வாங்கப்பா, அடி வாங்குங்கப்பா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். எப்பா இவன் இந்த குத்தியும் கண்ணாடி கீழே விழுவுலியப்பா. அதான்டா இந்த எப்போது ராஜாவோட ஸ்பெஷல். சார், நான் சாதிக்கணும் தான் மீடியாக்கு வந்தேன். அப்படி என்னத்தை சாதிக்க மீடியா வந்தீங்க? அவரு சொன்ன அந்த 6 தேனருவி பாட்டுக்களை கேட்போமா? அதுல ஒன்னு சாம்பிள். ஏப்பா அந்த பாட்டை கூட கஷ்டப்பட்டு கேட்டு போடுறேன்ப்பா. அவர் நடிக்கிறேன்னு சொல்லி ஒன்று பண்றாருல, அதை மட்டும் பண்ண வேணாம்னு சொல்லுப்பா. நான் நடிக்க ஆரம்பிச்சா எல்லார் வேலையும் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அவர் இந்த படத்துல 2 ஆக்ட்ல நடிச்சிருக்காருக்கா. ஒன்னு போலீஸ்கார், சிங்கம் சூர்யா மாதிரி நினைச்சுக்குவார். இன்னொருத்தர் வாலிபால் பிளேயரு. ஆனா அவர் வாலிபால் விளையாடுறத நம்மளால பார்க்கவே முடியாது. பாஸ், அவ்வளோ கேவலமா விளையாடுவார் அவரு. இல்லடா, வாலிபால் மேட்சை விளையாட மாட்டாரு, பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவா, எய்த்த விட்டு பாட்டி அமெரிக்காவில இருந்து அவங்க பேத்தி வருதுன்னு சொன்னாங்க. அமெரிக்கால இருந்து வந்துச்சாம்பா இந்த புள்ள. அமெரிக்கா நீ பார்த்த ஆமப்பு அமெரிக்காப்பு. நம்ம பேத்திய பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் இவங்க கதவையே திறக்காம உள்ள வந்துட்டாங்களாம். இவங்க உள்ள வந்ததை இவங்க பார்க்கவே இல்லையாம். இதெல்லாம் எவனாவது உட்காந்து புயல் காத்துல பொறி சாப்பிட்டுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் புயல் காத்துல உட்காந்து அடிக்கடி பொறி சாப்பிட்றதா டீட்டெயில்ஸ் இருக்கு சார். ஒரு 3 ரவுடி பசங்க கேரம் விளையாண்டு இருக்காங்க. அட அதுலயும் ஒருத்தன் குறையறானப்பா. அட இன்னொரு சைடும் அவனே வந்து விளையாண்டுக்க வேண்டா, கேள்றா. அவனுங்க ஒரு நடந்து போற பார் டான்ஸரை ஈவ்டீசிங் பண்றானுங்க. அப்படி ஓரமா மூத்தர சந்தல ஃபிங்கரிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ பாத்துறாப்ல. என் முன்னாடி அநியாயமா ஐயோன்னு பொங்கில போய் ஃபைட் பண்றாரு. இது வாலிபால் கிரவுண்ட் இல்ல, பந்த உருட்டுறதுக்கு. இது வாலிபால் கோட்டை. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. வாலிபால் சாம்பியன் தானே? இந்த வாலிபால் சாம்பியன் தானே அப்படிங்கிற வார்த்தையை கேட்கறப்ப இவர் ஒரு மாதிரி ஆர்காசம் அடைகிறாருன்னு நினைக்கிறேன். அங்கங்க இதை பதிவு பண்றாப்ல. வாலிபால் சாம்பியன் தானே? வாலிபால் சாம்பியன் தானே? காலையில பெடெக்ஸ் பண்ணீங்களா? எது பெடெக்ஸ் பண்றதா? பெடெக்ஸ் பண்ணீங்களா? ஐயா, யாரு பெடெக்ஸிங்கயா பண்றது? வெரி குட். ஆனா உன் இங்கிலீஷ் வெரி பேடுப்பா. அந்த பாலை கொஞ்சம் தூக்கி போறீங்களா?
பாலை தூக்கி போடுறியான்னு கேட்டுட்டு இவரு கீழே போயிட்டாரு. மடையனா இருப்பாரோ. அந்த அமெரிக்கன் பாப்பா இருந்துகிட்டு, சார் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களேன்னு கேக்குது. தப்பா நினைச்சாதாம்மா தப்பு. தப்பா நினைக்கலாம் தப்பு இல்லம்மா. டேய், தப்பா நினைச்சுக்குவேன்னா தப்பா நினைச்சுக்குவேன்னு சொல்லு. தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு சொல்லு. என்னத்தையாவது ஒண்ணு உளராத. உன் பேரு என்ன? ராதா. ராதாவா? ராதானா? ராதானா 2 எழுத்து கவிதை. நம்ம போலீஸ் அண்ணன் ஒரு மர்டர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போறாப்ல. செத்து போனது இந்த புள்ளையோட புருஷன். கொஞ்சம் கூட இருந்தவன் செத்து போயிட்டாங்கிற கவலையே இந்த பிள்ளைக்கு இல்ல. புருஷன் செத்தே போயிட்டாலும் ஹீரோவை பார்த்து சொல்லுறாங்க இவங்க. அப்போ ஒரு கெட்டப், இப்போ ஒரு கெட்டப். நீங்க யாரு? நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல திட்டிக்கிறட்டுமா? வாட் நான்சென்ஸ் இஸ் கோயிங் ஆன்? நான் ரெடி. நீங்க ரெடியா? ஏமா இருமா, உன் புருஷனை போட்ட மாதிரி என்னையும் போடலான்னு பாக்குறியா? அவங்க சொல்ற கான்டெக்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது, ஆனா நமக்கு புரியறது வேற மாதிரில புரியுது. போமா, போய் வேலை இருந்தா பாருமா. மடையா, அவதான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சிருச்சே, தூக்கி ஜெயில போடுறதுடா. இந்த கேரக்டர் தான் கேடுகட்ட கேரக்டர்னா இவங்க தம்பி அதுக்கு மேல. பாட்டி அம்மா பூட்டை திறந்து தாப்பான்னு கேக்குது. திறந்து தந்துட்டு திறக்கவே முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். பழைய பூட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டா சரியா போயிடும். வாலிபால் தான் என் லட்சியம் பாட்டி. வாலிபால் தான் என் வாழ்க்கை. ஒரு தடவை கூட இவர் விளையாண்டது பார்த்ததே இல்லையே. இந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுல வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ அவனை ரசிக்கிற மாதிரி தெரியலையே, அவனை ருசிக்கிற மாதிரி தெரியுது. ருசிக்கிறது. அவரை மிஸ் பண்ணாம அவருக்கே மிஸ்ஸஸ் ஆகலான்னு பாக்குறேன். இவர் வந்துட்டு பெண்கள் சுற்றும் வாலிபன்பா. சும்மா பொண்ணுங்களா சுத்தி இருப்பாங்க. பெண்ணின் பின்னால் சுற்றாமல் எப்படியோ நம்ம ஹீரோ வாலிபால் விளையாடுறத காட்டுறாங்கடா. என்னடா ஃபிங்கரிங் போட்டு விளையாண்டு இருக்காரு, மேட்ச் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல நிக்கிற டீமு கூட கரெக்டா பொசிஷன்ல நிக்கிறானுங்க. ஆனா நேஷனல் சாம்பியன் இருக்கிற டீம்ல இருக்கிறவங்கள பாருங்களேன். வாலிபால் பத்தி தெரியலனா என்ன ஏமாத்துவேங்களே. நீ ஆடுற கேம் பிளேக்கெல்லாம் 5வது பசங்களே உன் டீமை காலி பண்ணிடுவாங்க. நீ எல்லாம் நேஷனல் சாம்பியன். ஐயோ, போலீஸ் ஹீரோக்கு என்னாச்சு? உடம்புல சின்ன கீரல் கூட படல, படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அவருக்கு ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு தலையில ஒரு சர்ஜரி பண்ணணும். டேய், தலையில சின்ன கீரல் பட்டு படுத்துட்டு இருந்தா கூட நான் நம்பி இருப்பேன்டா. என்னால நம்ப முடியலடா. ஒரு பிள்ளை ஓடி வந்து தொட்டியில குதிச்சிருது. தொட்டியில குதிச்ச பிள்ளைய தொட்டியில குதிச்சு காப்பாத்துறாரு நம்ம ஹீரோ. என்னையா இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கிறோம்னு அடி மனசு பிராண்டதுப்பா. அர்ஜென்ட்டுக்கு ஒரு நல்ல கெட்ட வார்த்தை கிடைக்க மாட்டேது. அந்த புள்ளைய காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்தவரு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு படுக்க வச்சிருக்காரு. எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது யாரு? நான் தான். பயப்படாத, கண்ணை மூடிட்டு தான் பண்ணேன். என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. முதல்ல உன் சட்டையை உன்னால கண்ணை மூடிட்டு போட முடியுமா? என்னடா பித்தலாட்டை இதெல்லாம்? என்ன பித்தலாட்டை இதெல்லாம்? என்ன நம்பினவங்களுக்கு எடுக்க மாட்டேன். அப்ப நம்பலன்னா இந்த பிள்ளைக்கு எடுத்து போடுவாங்க. அதான சொல்ல வர. அந்த பிள்ளையவே நம்ம ஹீரோ கல்யாணமும் பண்ணிக்கிறாப்ல. அது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் சிரிப்பா இருக்கும். ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. இந்த புள்ள வந்துட்டு இவர் தங்கி இருந்த வீட்டுல தங்கி இருந்திருக்குது. இந்த புள்ள கடைக்கு போயிட்டு வரப்பெல்லாம் 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்க. அதுக்கு வீட்டுல வந்து உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருந்திருக்கு இந்த புள்ள. உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தாலி எடுத்து கட்டிவிட்டாரு ஹீரோ. உங்களை நினைச்சா புல் அரிக்குது தம்பி. அவரோட தங்கச்சியை கடத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே அவரோட கண்ணு துடிக்குதுங்க. அப்புறம் ஒரு அங்கிள் வந்து, நான் சிபிஐப்பா உன்னை விசாரிக்கணும்னு கூட்டிட்டு போறாப்ல. கூட்டிட்டு போன சிபிஐ என்ன விசாரிச்சானோ என்னமோ அதெல்லாம் நமக்கு தெரியல. அவன் கூட்டிக்கிட்டு போயிட்டான். இந்த படத்துல இடைவேளை தான் இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்களேன். என்னங்க வேலை? ஆசோக்கு ஈசோக்கு 64 கல சோக்கு. எல்லா சோக்கை விட பெரும் சோக்கு பொம்பளை சோக்கு. நம்ம ஹீரோ வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு வில்லனை கொல்றதுக்காக போறாப்ல. வேஷம் போட்டுட்டு போறாருன்னு சொன்னதும் கோபுரா படத்துல விக்ரம் போட்டுட்டு போன மாதிரியான்னு கேட்டீங்கன்னா
பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது நான் தான். நான் பிச்சை வாங்க வரல. என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு. நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட ஒரு பாட்டு ஒன்று போவாரு பாருங்க, ஒரே சிலிமிசமா இருக்கும். தம்பி இங்க சும்மா பாட்டை போட்டே பண்றாப்ல, அண்ணகாரன் கல்யாணம் பண்ணிட்டான், அவன் பண்ண மாட்டானா? இப்போ நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம். ஒருத்தனை வந்துட்டு துரத்திக்கிட்டு ஓடுறானுங்க. ஓடுறான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட வாலிபால் கேங்க சேர்ந்தவன் போல. இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, எதுக்கு துரத்துறானுங்கன்னு அவனுங்களுக்கே பாவம் தெரியறது இல்ல. யாரா நீங்களா? எதுக்குற என்ன விரட்டுறீங்க? வாழ்ந்தா உங்கூடதான் வாழணும். இது மட்டும் ராஜாவுக்கு தெரிஞ்சு உள்ள யாரையும் சும்மா விட மாட்டான்டா. அப்படியே ஆப்போசிட்ல அண்ணன் டான்ஸ் ஆடுறப்பல, அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 பொண்ணுங்களோட. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றாப்ல. துரோகி 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 துரோகி. இந்த பொண்ணு வந்துட்டு வில்லி. இந்த பொண்ணு வில்லின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை எப்படி கட்டி போடுறாருன்னு பாருங்களேன். செல்லோ டேப், ஜஸ்ட் செல்லோ டேப். A single cello tape is enough for tying a human. இதுக்கு மிச்சம் வாயில ஒரு டேப் ஓட்டி டேப்பு மேல கிஸ்ஸ போடுறாப்ல. பா கபிலா, கையெழுத்து கும்பிடுறேன். ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது எவ்வளவு வேதனை தெரியுமா? இந்த மாதிரிலாம் படம் எடுத்தா பார்க்கறது எவ்வளோ சோதனை தெரியுமா? இந்த வீடியோவை முடித்துவிட்டு சும்மா பேச்சு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அட்மினுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போடுறா வியூவரு. வாரத்துக்கு ஒரு 8 படம் பார்ப்பேன் சார். 4 படம் 3 படம் பார்க்குற மாதிரி இருக்கும். 2-3 படம்லாம் அது ஏன்டா படம் பார்க்கும், எப்படா முடியும்னு இருக்கும். ஆனா அந்த லிஸ்ட்ல என் படம் இருக்கா சார். சரிங்க சரிங்க, கிச்சி கிச்சி மூட்டுற இன்னும் நல்லா சிரிங்க.